ஓகே டாக்டர். சார் ஃபர்ஸ்ட் டைப் 1 பிடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ற டைப் 1 மாடல் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு இருக்கும். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைப். அப்போ இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா ஐடியா இங்க என்ன சொல்ல போறோம்னா இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இது வந்து ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் எப்படின்னா z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சின்னு. இதனோட சொல்யூஷன் ஃபார்மேட் இருக்கும். நல்லா பார்த்துங்க, அவனே சொல்யூஷன் ஃபார்மேட் கொடுத்துருவான். சொல்யூஷன் ஃபார்மேட் இருக்கும், இந்த ஃபார்மேட் இருக்கும். சரியா கண்ணு? ஓகே சார். ஃபார்மேட் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா let us take p equal to a and q equal to b ன்னு எடுக்கணும். சரிங்களா? p equal to a and q equal to b ன்னு எடுக்கணும். சரிங்களா? ஒரு இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் இது பேர் என்னது? இதுக்கு நேம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதுறோம்ல, இது கம்ப்ளீட் சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது ஜெனரல் ஃபார்மேட், இது கம்ப்ளீட் சொல்யூஷன். பட் கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து எத்தனை வேரியபிள் இருக்கும்? p, q வந்தாவே ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். கரெக்ட்டுங்களா? பட் இங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வருது? 1 2 3 வருது. கரெக்ட்டா? அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா p equal to pi of a ன்னு எடுக்கறாங்க. p equal to என்ன எடுக்கறாங்க? pi of a ன்னு எடுக்கறாங்க. அப்ப z equal to என்ன கிடைக்கும்? ax plus pi of a into y plus c. இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இது கம்ப்ளீட் சொல்யூஷனா, பட் 3 வேரியபிள் இருக்குது. அப்ப அந்த 3 வேரியபிள்னால வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் கன்வெர்ட் பண்றேன். கரெக்ட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது? எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார், புரியுது. சரி, இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் முடிச்சுன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. இது பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. மீதி ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். யார் ஒரு சொல்யூஷன்? ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். கரெக்ட்டுங்களா? ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஜெனரல் சொல்யூஷனுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொன்னேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஜெனரல் சொல்யூஷன் மூவ் பண்ண போறேன். ஜெனரல் சொல்யூஷனுக்கு எத்தனை வேரியபிள், அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கணும்? ஒரே ஒரு சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இதான் ஜெனரல் சொல்யூஷன். நல்லா பாருங்க, இதான் ஜெனரல் சொல்யூஷன். ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இன்னொரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வருதுனாலும் நம்ம என்ன மாத்திக்க போறோம்? அதை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனா எடுத்துக்க போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன ஆச்சு? இங்க ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஏங்கிற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. நல்லா பாத்தீங்க, இங்க ஏங்கிற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இது பை ஆஃப் ஏ, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சிங்கிற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்ப அந்த சி என்ன பண்ண போறேன்? ஜி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்ளை பண்ண போறேன். கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்ளை பண்ண என்ன இருக்கும்? z equal to ax plus pi of a into y plus g of a. கரெக்டா கண்ணு? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிக்கிறான்? அதை மாத்த முன்னாடி என்ன சொல்லிக்கிறான்? அதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். பாருங்க, ஜெனரல் சொல்யூஷன் என்ன சொல்லிக்கிறான்? இதை மாத்திட்டியா, அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குதா, அதை வந்து என்ன பண்ண சொல்லிக்கிறான்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ஈக்குவல் 0 பண்ண சொல்லிக்கிறான். கரெக்டுங்களா? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ஈக்குவல் 0 பண்ண சொல்லிக்கிறான். அப்ப அந்த ஐடியா தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. என்னாச்சு? டோ இஜெட் பை டோ ஏ. அப்போ டோ இஜெட் பை டோ ஏவோட வேல்யூ என்ன? 0ன்னு வச்சு சொல்லிட்டோம். அப்போ 0 வச்சுட்டு என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. நல்லா பாத்துங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா இது ஏவோட வேல்யூ 1 ஆயிருமா? அப்ப இங்க x கிடைக்குமா? பிளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இதனோட டெரிவேட்டிவ். இதனோட டெரிவேட்டிவ் என்ன? தெரியாது. அப்ப pi dash of a into y பிளஸ் இதோட டெரிவேட்டிவ் என்ன? g dash of a. சரிங்களா? g dash of a. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எலிமினேட்டிங் a பண்ணிட்டு வர ஆன்சர் தான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். ஐடியா புரியுதா கண்ணு? புரியுது சார். சார் நெக்ஸ்ட் யாரு? சிங்குலர் இன்டெகிரல். சிங்குலர் இன்டெகிரல் எப்படி போடணும்? சிங்குலர் இன்டெகிரலுக்கு எத்தனை வேரியபிள் வேணும்? ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேணும். கரெக்ட்டுங்களா? அப்போ சிங்குலர் இன்டெகிரல் பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்மளுடைய சிங்குலர் இன்டெகிரல். கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பார்த்தியா? இந்த கம்ப்ளீட் சொல்யூஷனையும் எடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரெண்டு கேஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எது இருந்தாலும் கம்ப்ளீட் இன்டெகிரல் நம்ம இம்பார்ட்டன்ட். அப்போ கம்ப்ளீட் இன்டெகிரலோட சொல்யூஷன் தெரியும். z equal to ax plus pi of a plus c. இதான் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெகிரலோட வேல்யூ. சரியாமா? இப்போ என்னாச்சு? டோ இஜெட் பை டோ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன? இன்னொரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன? டோ இஜெட் பை டோ சி. டோ இஜெட் பை டோ சி இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஈக்குவல் 0 பண்ணணும். சரிங்களா? ஈக்குவல் 0 பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு வர ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. எலிமினேட்டிங் ஏ அண்ட் சி. சரிங்களா? எலிமினேட்டிங், ஏன்னா ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஏவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டு வர ஈக்குவேஷன் தான் வந்து நம்மளுடைய சொல்யூஷன் ஆஃப் த சிங்குலர் இன்டெகிரல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு புரியுதாமா? புரியுது சார். இதை ஜெனரல் வியூல சொன்னாலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ரெக்கார்டிங்க ப்ராப்ளம் போடுறோம்.
சரிங்களா? இதுக்கு ரிகார்டிங் உனக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டால் ஓரளவுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாம்மா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா சால்வ். எப்படி கேட்குறான்? ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு 1. ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ஈக்குவல் டு 1. இது என்ன ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஃபார்மேட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இது என்னது? பி கியூ மட்டும் வருது. அப்போ என்ன ஃபார்மேட்? எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு என்ன? நம்மளோட ஃபார்மேட் வந்து இஜெட் தானே. அதாவது என்ன ஃபார்மேட்? எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0வா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன சொன்னேன்? எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ஒன்று வருது, அந்த ஒன்று பிரச்சனை கிடையாது, அந்த ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ வந்து ஈக்குவல் டு 0 இந்த ஓகே சார். ஃபார்மேட் இருக்குது கரெக்டா? ஏன்னா இந்த ஒன்று இங்கே கொண்டு வந்து அது 0 தான். அப்போ அது ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? இப்போ இதனோட சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி டைப் வந்துட்டாவே நம்ம என்ன எடுக்கணும்? பி ஈக்குவல் டு ஏ அண்ட் கியூ ஈக்குவல் டு பின்னு எடுக்கணும். கரெக்டுங்களா? பி ஈக்குவல் டு ஏ அண்ட் கியூ ஈக்குவல் டு பின்னு எடுக்கணும். அதை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் ஒன்று அப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் ஒன்று அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? ஐடியா புரியுதா? இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறோம் பார்த்துக்கோ. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு ஏவும் கியூ ஈக்குவல் டு பின்னு எடுக்கணும். அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறீங்க. மெயின் ஈக்குவேஷன் தான். சரி இருக்கட்டும். நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட் என்னடா கண்ணு? நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன? இந்த மாதிரி Z ஈக்குவேஷன் வந்தாவே இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் plus B. பிளஸ் சி. இதுதான் சொல்யூஷன் ஃபார்மேட். ஆமா சார். கம்ப்ளீட் சொல்யூஷன் மாற்றணும். என்ன ஆகும்? கம்ப்ளீட் சொல்யூஷனாக மாற்றணும்னா ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேணும். இந்த பிங்கிறோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். டீடைல்ஸ் ஆஃப் பி. கரெக்ட்டுங்களா? கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன வேணும்? ஏவும் சி தான் வேணும். இந்த பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல கண்டுபிடிக்கணும். எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியாமா? ஓகே சார். அப்போ இதுல இருந்து பி என்ன கண்டுபிடிக்கலாம்? 1 இங்க மூவ் ஆயிரும், இந்த ரூட் ஏ இங்க மூவ் ஆயிரும். அப்போ என்னாச்சு? ரூட் பி ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏ. கரெக்டா கண்ணு? புரியுதா? டவுட் இருக்குதா? இல்ல சார், புரியுது சார். அப்போ பி ஈக்குவல் என்ன? ஸ்கொயரிங் எடு. போத் சைடு டேக்கிங் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸ்கொயர் பண்றா, டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. புரியுது சார், புரியுது சார். அப்போ என்னாச்சு? இந்த பிங்கிற வேல்யூ எங்க சப்மிட் பண்ண போறேன்? நம்ம சொல்யூஷன் சொல்லிக்கிறோம்ல. எங்க சொல்யூஷன் சொல்லிக்கிற? இதான் சொல்யூஷன் சொல்லிக்கிற. அப்போ இந்த சொல்யூஷனை பியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ என்னாச்சு? கம்ப்ளீட் இன்டெகிரல் கிடைச்சிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஏஎக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ 1 மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி. அப்போ பாருங்க, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு, மூணு இல்லை இல்லை. ஆமா சார், ரெண்டு சார். அவ்வளோதான் கண்ணு. அதை செக் பண்ணுவோம். நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துருவோம். சரி, இதுதான் சொல்யூஷனு. அப்போ நம்ம மூணுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் விட்டுட்டு வந்துருவோம். அப்படி விட்டுட்டு வந்தால் மார்க் கிடைக்காது, 3 கிடையாது. ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்ததுன்னா ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? ஓகே சார். சரி கண்ணு. அப்போ இது வந்து என்னது? கம்ப்ளீட் இன்டெகிரல். அடுத்து யார் கண்டுபிடிக்க போகிறோம்? ஜென்ரல் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறோம். ஜென்ரல் இன்டெகிரலுக்கு எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேணும்? ஜென்ரல் இன்டெகிரலுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான், சி கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ அடுத்து என்ன? ஆமா சார். ஜென்ரல். இது வந்து மெயின் ஈக்குவேஷன். இதை வேணா டூல் வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஜென்ரல் இன்டெகிரல். ஜென்ரல் இன்டெகிரல் வந்து என்ன பண்ண போகிறோம்? சி ஈக்குவல் என்ன எடுக்க போகிறோம்? ஜி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டு இன் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணணும். இன் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணணும். 2 இது 2ல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஏஎக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இருக்குதா? சரி, ஒய் விட்டுட்டேன். ஒய் போட்டுட்டேன். ஒய் இங்கே ஜி ஆஃப் ஏ. கரெக்டாமா? சார். அப்போ இது என்ன பண்ணணும்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு 0 பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. பார்சியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ என்ன கிடைக்கும்? வந்து டோ இஜெட் பை டோ யோட வேல்யூ 0ன்னு தெரியும். அதான் ஃபார்முலா. ஜென்ரல் இன்டெகிரலோட ஃபார்முலா அதுதான். அப்போ அங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 0 ஈக்குவல் டு சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் ஏ. என்னோட டெரிவேட்டிவ் ரிசல்ட் என்ன? வித் ரெஸ்பெக்ட் ஏன்னா ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸ். கரெக்டாமா? புரியுதா? நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமாம்மா? சார், இப்போ கடைசியா சொன்னது மட்டும் திருப்பி சொல்லுங்க. இல்லைடா கண்ணே, டோ இஜெட் பை டோ ஏ வந்து இதான் ஃபார்முலா. ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்முலா இதுதான். டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஏ கண்டுபிடிப்போமா? அப்போ பண்ணுங்க. டோ இஜெட் பை டோ ஏ இங்கே என்ன கிடைக்கும்? ஏஎக்ஸா? ஏஎக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஜி ஆஃப் ஏ. கரெக்டாமா?
இது எல்லாத்தையும் ஸ்பிளிட் சார். பண்ணி டெரிவேட்டிவ் இது ஸ்பிளிட் பண்ணி டெரிவேட்டிவ் எப்படி என்ன ஆகும் டோ பை டோ ஏ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் டோ பை டோ ஏ ஆஃப் ஒன் மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டு ஒய் பிளஸ் டோ பை டோ ஏ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கரெக்டாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது என்ன டவுட் இருக்குதா இல்ல சார், புரியுது சார். அப்போ இங்க எக்ஸ்ங்கிறது என்ன கான்ஸ்டன்ட் அப்போ எக்ஸ் வெளியே எடுத்துருங்க அப்போ டோ பை டோ ஏ ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் டோ பை டோ ஏ ஆஃப் ஏ பிளஸ் இந்த ஒய் கான்ஸ்டன்ட் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நல்லா பார்த்தீங்க இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன 2 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு உள்ளுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன டோ பை டோ ஏ ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஏ 1 மைனஸ் ரூட் பிளஸ் இது வந்து டோ பை டோ ஏ ஆஃப் ஜி ஆஃப் ஏ ஜி ஆஃப் ஏ என்னன்னு தெரியாது எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏங்கிறாங்க அதனால நான் என்ன பண்றேன் டைரக்டா ஜி டேஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறேன் சரியாமா that is equal to x into dou by dou a ஓட ரிசல்ட் என்றாக இது 1 இது ரெஸ்பெக்ட் x அதாவது d by ஆமா சார். டோ dx ஏ பை டோ ஏ. 1 அப்ப இதோட ரிசல்ட் வந்து 1 ஓகே பிளஸ் y into இங்க என்ன கிடைக்குது 2 times of 1 by root a ஹோல் ஸ்கொயர் இங்க 1 ஆயிடும் 2 னா 1 ஆயிடும் இன்டு இங்க என்ன கிடைக்கும் 1 ஓட டெரிவேட்டிவ் என்ன 1 ஓட டெரிவேட்டிவ் 0 வா 0 மைனஸ் ரூட் x ஓட டெரிவேட்டிவ் என்னடா ரூட் x ஓட டெரிவேட்டிவ் 1/2 னா 1/. 2 ரூட் x ஆமா சார், 2 ரூட் எக்ஸ். அப்ப இங்க ரூட் a ஓட டெரிவேட்டிவ் என்ன 1/2 ரூட் a சரிங்களா 1/2 ரூட் a பிளஸ் g டேஷ் ஆஃப் a கேட்டீங்களா இப்போ என்ன ஜி இங்க 0 வந்து அப்படியே தேர்ந்தா வரும் இந்த 2 இந்த 2 கட் ஆயிடும் கரெக்ட்டா இந்த 2 இந்த 2 கட் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன இது வந்து டோ z பை டோ x வந்து 0 ஈக்குவல் டு x இன்டு மைனஸ் 1 மைனஸ் ரூட் a இன்டு y டிவைடட் பை ரூட் a பிளஸ் g டேஷ் ஆஃப் g சரிங்களா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண முடியும் சார் நீங்க எழுதுனது தான் சால்வ் பண்ண முடியும் 0 வருது. அப்ப இதை நம்ம ஜெனரலா எழுதிங்க எலிமினேட்டிங் a is சார் எனக்கு நீங்க எழுதுறது வரல சார். அப்ப வெளியே போயிட்டு வாடா டவர் ஃபுல்லா இருக்குது இது வரைக்கும் வந்திருக்குது வருதா இல்லையாமா மேலே வெளியே போயிட்டு இருந்த வருதா இல்லையா ஓகே தெரியுதாம்மா தெரியுது சார். ஒரு நிமிடம் இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேம்மா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட ரிசல்ட் முடிஞ்சது ஜெனரல் சொல்யூஷனோட எலிமினேட்டிங் ஏ இஸ் கால்ட் ஏ சிங்குலர் சொல்யூஷன் அவ்வளவுதான் இதோட எழுதிட்டு எலிமினேட்டிங் ஏன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போதும் ஏன்னா இங்க ஜி டேஸ் ஆஃப் ஏ இருக்குது ஜி டேஸ் ஆஃப் ஏன்னா ஜி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ண முடியும் அதனால நம்ம இதோட விட்டுட்டாவே போதும் இந்த ரிசல்ட் பேர் தான் வந்து என்னது ஜெனரல் சொல்யூஷன் சரிங்களாம்மா ஜெனரல் சொல்யூஷனா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்கும் அதை ஒன்னா பண்ணிட்டு அதை டெரிவேட்டிவ் பண்ணிட்டு ஈக்குவல் 0 சொல்லிட்டு எலிமினேட்டிங் சொல்லிட்டு சரிங்களா அடுத்து என்ன பண்ண முடியும் சிங்குலர் சொல்யூஷன் யாரை யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் இன்டெகிரல் யூஸ் பண்ணி சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் சரியாமா அடுத்து சிங்குலர் இன்டெகிரல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இதே தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் வரும்டாங்க இப்போ இந்த ப்ராப்ளம் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதே கான்செப்ட் தான் அடுத்து சிங்குலர் சொல்யூஷன் சிங்குலர் சொல்யூஷன் என்ன ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன இருக்குது கம்ப்ளீட் இன்டெகிரல் சொல்யூஷன் என்னடா z equal to ax plus 1 minus root of a whole square y plus c அப்ப என்னாச்சு ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு சிங்குலர் சொல்யூஷன் என்ன மீனிங் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட டெரிவேட்டிவும் ஈக்குவல் டு 0 பண்ணணும் ரெண்டு ஆர்பிட்ரியோட டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும் ஈக்குவல் டு 0 பண்ணணும் சரிங்களா ஈக்குவல் டு 0 பண்ணணும் கண்டுபிடிச்சலாமா டோ z பை டோ a சொல்றாங்க என்ன வரும் டோ z பை டோ a னா லெஃப்ட் சைடு 0 ஆகும் ரைட் சைடு என்ன with respect to a என்ன சொல்றாங்க இது என்ன கிடைக்கும் with respect to a என்ன கிடைக்கும் உங்களுக்கு பயன்படுத்தி பண்ணி காட்டுறேன் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்
டெரிவேட்டிவ்டா வித் ரெஸ்பெக்ட் என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 1 வரும் சார். 1 into x. 1 into x. இது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆல்ரெடி போட்டனால எழுதுறேன். 1 மைனஸ் ரூட் ஏ டிவைடட் பை ரூட் ஏ இன்டு ஒய். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் ஆமா பண்ணி. சார். இது சி. சினால என்ன ஆகும்? 0 ஆயிடும். வித் ரெஸ்பெக்ட் ஏ தானே? வித் ரெஸ்பெக்ட் ஏ ஆமா சார். 0 ஆயிடும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாமா? வித் ரெஸ்பெக்ட் ஏ ஓட ஈக்குவேஷன் இது. வித் ரெஸ்பெக்ட் சி பண்றா. வித் ரெஸ்பெக்ட் சி என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் சி லெஃப்ட் சைடு வந்து 0. ரைட் சைடு என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் சி. வித் ரெஸ்பெக்ட் சி என்ன ஆகும்? 0 ஆயிடும் சார். வித் ரெஸ்பெக்ட் சி இந்த டைம் 0வா? 0 சார். வித் 1 மட்டும். 1. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 0 equal to 1 is not possible. Not possible sir. அப்ப there is no singular solution. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சிங்குலர் சொல்யூஷனே கிடையாது. ஓகே சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. கேட்பாங்க சிங்குலர் சொல்யூஷன் இருக்குதான் கேட்டாங்கன்னா நோ சிங்குலர் சொல்யூஷன். இதான கான்செப்ட். இந்த ப்ராப்ளத்தை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோ. இதே தான் நம்மளுடைய அப் டு 7 டைப் சொன்னோம்ல, 7 டைப்புக்கு இதே தான் ஐடியா. 6 டைப் இல்லை 7 டைப்புக்கு இதே தான் ஐடியா. இதில் ஏதாச்சும் டவுட்